கொளுத்தும் கோடை வெயிலில் மனிதர்களே நடமாட தவிக்கும் சூழலில் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் உள்ள விலங்குகளின் நிலை என்ன, அதை எவ்வாறு பராமரிக்கப்படுகின்றன என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி என்ற காலம் எல்லாம் மலையேறி போய்விட கொளுத்தும் வெயிலில் தங்களை தற்காத்துக் கொள்ள படாதபாடு பட்டு வருகின்றனர் பொதுமக்கள். ஆனாலும் சுட்டெரிக்கும் வெயிலிலும் சுற்றுலா செல்ல எண்ணுபவர்களுக்கு சுவாரஸ்யமான ஆப்ஷனாக அமைகிறது வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. கோடைகால விடுமுறையை குடும்பத்துடன் மகிழ்வுடன் கழிக்க வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு மக்கள் படையெடுக்கும் நிலையில் வாட்டி வதைக்கும் வெயிலில் எப்படி தாக்கு பிடிக்கின்றன விலங்குகள் என்பது பலரின் கேள்வியாக உள்ளது. அந்த கேள்விக்கு விடை அளிக்கிறது வண்டலூர் உயிரியல் பூங்கா நிர்வாகம். சென்னையை அடுத்து வண்டலூரில் அமைந்துள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் 1977க்கும் மேற்பட்ட விலங்குகள் மற்றும் பறவை வகைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. மலைக்க வைக்கும் யானைகள், வியக்க வைக்கும் பறவைகள், மிரள வைக்கும் புலிகள், குசும்புக்கார குரங்குகள் என கண்களுக்கு விருந்து படைக்கிறது வண்டலூர் பூங்கா. பூங்காவில் உள்ள அனைத்து விலங்குகளும் சீரான முறையில் பராமரிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் கோடையில் ஸ்பெஷல் பராமரிப்பு தேவைப்படுவதால் விலங்குகளுக்கு குளிர்ச்சியாக வைத்துக் கொள்ள பல நடவடிக்கைகள் மேற்கொள்வதாக கூறுகிறார் உயிரியல் பூங்கா ஊழியர் காமராஜ். அதாவது வெயில் அதிகமாக இருக்க டீஹைட்ரேஷன், அதாவது தண்ணீர் பற்ற உடல்ல உள்ள தண்ணீர் வெளியேறதுனால அதோட டீஹைட்ரேஷன் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கும். அதை சரி பண்றதுக்காக நிர்வாகம் என்ன வேறு வகையில் அதுக்குள்ள மாடிஃபிகேஷன் செஞ்சு அதை என்ரிச்மெண்ட். கோடை வெயிலில் இருந்து தற்காக்கும் வகையில் விலங்குகள் கூண்டில் தண்ணீர் பீச்சி அடிப்பது, விலங்குகளுக்கு ஏற்றவாறு நீச்சல் குளங்கள் அமைப்பது என பூங்கா நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக யானைகளுக்கென அமைக்கப்பட்ட ஷவரில் ஆதித்யா என்ற யானை ஆனந்த குளியலிட்டது காண்போரை கவர்ந்தெழுத்தது. அதேபோல் எப்போதும் விரைப்பாக இருக்கும் புலிகளும் தங்களுக்கென அமைக்கப்பட்டுள்ள குட்டி குளங்களுக்குள் இருந்தபடியே தங்களை குளிர்வித்துக் கொள்கிறது. அத்துடன் அனைத்து விலங்குகளுக்கும் தனியாக தண்ணீர் பைப்பில் தண்ணீரை பீச்சி அடித்து வருகின்றனர் ஊழியர்கள். விலங்குகளைப் போலவே பறவைகளை காக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது பூங்கா நிர்வாகம். பறவைகளுக்கு பார்த்தோம்னா கூரையில தண்ணி தெளிக்கிறது, வாட்டர் ஸ்ப்ரே பண்றது, தரையில தண்ணி தெளிக்கிறது, ஒவ்வொரு கூண்டையும் சுத்திரும் துணிகள் இல்லாட்டினா அதோட ஷேடு நெட் இது மாதிரி கட்டி வச்சுட்டு வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி வச்சு. வெளிப்புறத்தில் சூரியனின் தாக்கத்திலிருந்து தப்ப இவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கோடைகாலம் என்பதால் உணவு பழக்க வழக்கங்களிலும் மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமயத்துல மாற்றம் இருக்கும். ரெகுலராகவே சாப்பிடக்கூடிய மழை காலங்களை சாப்பிட்றதை விட வெயில் காலங்களை சாப்பிட்றதுல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அதுக்காக ஃபுட்டு மெட்டீரியலே நம்ம மாற்றுவோம். இப்போ வெயில் காலத்துல தர்பூசணின்னு சொல்லுவோம், அதாவது கொஞ்சம் உடம்ப குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. குக்கும்பர், வெள்ளரி பிஞ்சு, வெள்ளரிக்காய் கொடுக்குறோம், தர்பூசணி கொடுக்குறோம். அது இல்லாமல் நிறைய ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸை கொண்டு ஐஸ் கட்டியில் வச்சுட்டு அப்படி ஒரு பாக்ஸ் என்ரிச்மெண்ட் வகையில் இருக்கணும் அப்படின்ட்டு அது கொண்டு போய் கொடுத்தோம்னா ஐஸ் கட்டியாக கொண்டு ஐஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்தோம்னாக்க அது கொஞ்சம் டைம் சாப்பிட அது கொஞ்சம் உடல் சூட்டை குறைக்கிற மாதிரி ஒரு சேஞ்ச் பண்ணி ஃப்ரோசன், அதாவது பழங்களை ஐஸில் வச்சுட்டு ஐஸ் கட்டியாக கொடுக்குறது. லஸ்ஸி கொடுக்கறது, இப்போ சிம்பன்சி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த லஸ்ஸி கொடுப்போம். அது குடிச்சிட்ட பிறகு அதுக்கு ஒரு ஹாப்பியா இருக்கும். உடல் சூட்டை குறைக்க பழங்களால் ஆன ஐஸ் கட்டியை கொடுக்க ஆர்வத்துடன் வந்து வாங்கி சுவைத்தன குரங்குகள். தற்போது வரை தண்ணீர் பற்றாக்குறை இல்லாததால் பராமரிப்பு பணிகள் சீராக இயங்கி வரும் நிலையில் வருங்காலங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதால் உஷார் நிலையில் உள்ளது பூங்கா நிர்வாகம். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் மீரான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.